இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிரே ஃபிஷ்ஷை வந்து நம்ம ப்ரீடிங் வந்து விட போகிறோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரீடிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து ப்ரீடிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து எல்லா மீன்களுக்கும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குங்க. ஃபஸ்ட்டு கிரே ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது தனித்தனியாக தாங்க பிரித்து வச்சுருந்தோம். கிரே ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு மேல் எது ஃபீமேல் எதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான் அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து விடுற மாதிரி வந்து இருக்கும். நார்மலாகவே அதை வந்து சேர்த்து செட்டப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று வந்து அடித்து வந்து ஏதாவது வந்து கொடுக்க வந்து உடச்சிக்கிறோம், இல்லைன்னா இறந்துரும். நான் ஃபஸ்ட்டு அந்த தப்பை பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஹைடிங் பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து பிழைக்கும். அல்லாட்டினா சண்டை போட்டு எதை நல்லா பயங்கரமாக இருக்கோ அடித்து போட்டுரும், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு செட்டப் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு வாலி செட்டப், இந்த மாதிரி ஒரு டப் செட்டப்பில் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருந்தாலே வந்து போதும். கிரே ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஆக்சிஜன் தான் போடணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. ஆனால் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இந்த மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து மேல் எது ஃபீமேல் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தளவு வந்து போதுமானது. ஸோ இந்த அளவில் சின்னதில் வந்து நீங்கள் வந்து மண்பானை, அதாவது சிமெண்ட் செட்டப் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவு செட்டப்பில் வந்து பண்ணாதீங்க. எதுக்காக அப்படின்னா சிமெண்ட் செட்டப்பில் வந்து அது ஏறுறதுக்கு grip வந்து அதுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அது ப்ரீடிங்கில் ஏதாவது ஒன்று அடிக்குது, ஏதாவது ஒன்று செய்யுது, அந்நேரம் ப்ரீட் ஆகாமல் வந்து விட்டாச்சுனாலும் அது வந்து ஏறி வெளியே குதிச்சிடும். குதிச்சானாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட பக்கத்தில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எறும்பு இந்த மாதிரி ஏதாவது மொச்சு வந்து இறந்துடும். ஸோ அதனால் வந்து சின்ன சிமெண்ட் செட்டப்பில் வந்து பண்ணாதீங்க. பெரிய சிமெண்ட் செட்டப்னா ஓகே, அதுனா எதுவும் பிரச்சனை இருக்காது. சின்னதாக இருந்துச்சுன்னா அது அழகாக ஏறி வந்து வெளியே குதிச்சிடும். ஸோ அதனால் அதுக்கடுத்து இது வந்து இந்த அளவு போதும் தண்ணி. அதுக்கடுத்து மேல் எது ஃபீமேல் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 கிரே ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்கிட்ட 4 இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் 2 இது இறந்துருச்சு. எதுக்காகனா நான் சேர்த்து போட்டிருந்தேன், சண்டை போட்டுருச்சுங்க. இப்போயே பாருங்கள், எதுவும் ஒன்றுக்கு ஒன்று மேலே ஏறிக்கிட்டு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெட்டுலேயே இன்னொன்று இருந்துச்சு. ஆனால் வந்து ரெட்டு அது இறந்துருச்சு. அது போக ப்ளூ கலர் ஒன்று இருந்துச்சு. அது போக நம்ம இந்த கலரில் வந்து வச்சுருந்தோமா, இந்த இது இருக்குது. ஸோ இதுதான் ஒன்று மேலு ஒன்று ஃபீமேலு. இதில் வந்து இது வந்து மேலுங்க. மேலுக்கு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதை கிரே ஃபிஷ்ஷை வந்து எடுத்துக்கிறேன். கிரே ஃபிஷ்ஷு கடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் கடிக்காது. இதெல்லாம் பெரிய இது மட்டும்தான் கடிக்கும். ஜஸ்ட் வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். இருங்க, காட்டுறேன். அது வளைய விட மாட்டேங்குது. இப்படி பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இதில் வந்து எக்ஸ் சேஃபில் வந்து அந்த ஒரு இது மாதிரி வந்து நீட்டிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 2 இது இப்படி கொடுக்கு மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மேலுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அது. ஸோ இதுதான் வந்து மேலு. அதுக்கடுத்து ஃபீமேல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து எடுத்துக்கிறேன். ஃபீமேலில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. இருங்க, எடுத்துக்கிறேன். இது வந்து கடித்தாலும் வலிக்காது. ஏய் வா விடு, பாருங்கள் எப்படி பிடிச்சிக்கிறதுன்னு பாருங்கள். இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி எதுவும் இருக்காது. கொஞ்சம் அந்த நார் மாதிரி வந்து சில இதில் வந்து நிறையா வந்துருக்கும். அந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாராக இருக்கும். அந்த எக்ஸ் மாதிரி அந்த கொடுக்கு வந்து இருக்காது, தெரியுதா. ஸோ இதுதாங்க மேல் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து நினைப்பீங்க மேல் வந்து அக்ரெசிவாக இருக்கும், ஃபீமேல் அக்ரெசிவாக இருக்கும், மேல் தான் அது ஃபீமேல் அடிக்கும் அப்படின்னா இல்லை. ஃபீமேல் இருந்தால் கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு போட்டுரும். ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ப்ரீடிங் சைஸை வந்து கொஞ்சம் சேம் சைஸாக வந்து எடுத்துக்கோங்க. எது அக்ரெசிவாக இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் சைஸ் வந்து இந்த அளவு வந்து ப்ரீடிங் சைஸு கரெக்டாக. இது வந்து ஒரு 4 இன்ச்சு சைஸ் இருக்கும். ஸோ இந்த இதுலேயே வந்து அது செட் ஆகிக்கிறோங்க. அதுக்கடுத்து இந்த டப் செட்டப்பில் வந்து தண்ணி செட் பண்ணியிருக்கோமா. ஸோ இதில் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹைடிங் பிளேஸ் வந்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பைப்பு, பிவிசி பைப்பு அங்கங்கே. ஏன்னா ஹைடிங் பிளேஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மண்பானை, இந்த இது இன்னொரு எனக்கு மண்பானை இருக்குது, அதை நான் பிறவாட்டி வந்து வச்சுக்கிற போகிறேன். ஸோ அங்கங்கே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து போய் ஒளிஞ்சிக்கிறோம். ஸோ அதுக்காக. அது போக லைவ் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைவ் பிளான்ட்ஸ் வந்து ஃபாக்ஸ்டைல் இது வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஃபாக்ஸ்டைல் நிறையாவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு சரியாக தெரியாது, அதனால. சரி, ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து இதை 2ஐயும் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணலாம். இதை வந்து நான் தனித்தனியாக தான் வச்சுருந்தேன். இப்போ தான் சேர்த்து வந்து விட்ருக்கேன். எதுக்காகனா நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு இது பண்ணனால வந்து அது 2 சண்டை போட்டே இதாகிடுச்சுங்க. அதான் இது வந்து ஃபீமேலுங்க. சரி, தண்ணியில் போ விட்டுரு போயிடுச்சு. பாருங்கள், இது வந்து ப்ரௌன் அண்டு ஒயிட்டு கலர் கலந்தது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி போட்டனுமே ஹைடிங் பிளேஸ் எது இருக்கோ அதுக்குள்ளே தான் போக ட்ரை பண்ணும். அதுக்கு ஹைடாகி தான் இருக்கும்.
அது போக நீங்கள் ஹைடிங் பிளேஸுக்கு வந்து ஏதாவது இந்த ஸ்பான்ச்சினா இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். எதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஹைட் ஆகுற மாதிரி பிளேஸ் இருக்கணும், அவ்வளோதான். அது போக மண்ணும் கீழே வந்து போட்டுக்கலாம். கல் இந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். பின்னாடி வந்து அது எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து ஃபீமேல் தான் வந்து எக்ஸை வந்து பின்னாடி வந்து வச்சுருக்கோங்க. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அடுத்தா எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அது குஞ்சு பொரித்து அதையும் வச்சுருக்கோம். நண்டு எப்படி ப்ரீட் ஆகும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் வந்து ஹைடிங், ஏதாவது ஒரு இருட்டான பகுதியை நோக்கி தான் ஓட ட்ரை பண்ணோம். ஸோ இதுதாங்க. சரி, ஓகே, இது ப்ரீட் ஆகட்டும். இந்த கிரே ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஸ், அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து எக்ஸ் வந்து அதில் வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து எங்கே வந்து வச்சுருக்கோம்னா, ஃபீமேல் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த இது கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை வந்து வச்சுருக்கோங்க. அதில் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ்னால் வந்து வந்ததுக்கு அடுத்து அதையும் வந்து விடாது. அதுவும் எல்லாமே அந்த ஃப்ரைஸ் எல்லாமே வந்து அதுக்கு பின்னாடியே தான் இருக்கும் மொத்தமாக. ஆனால் சொல்லுவாங்க, இது வந்து ஏகப்பட்டது இருக்குமாங்க. 100லேருந்து 200 300 வரைக்கும் வந்து அந்த எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வச்சுருக்கோம், இந்த சின்னதே. அப்போ போல் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் வந்து வரும். அதை வந்து கொஞ்ச நாள் வந்து பார்த்து வச்சுருந்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதாகும். நம்ம ப்ரீடிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுபோக மேல் வந்து ப்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து எடுத்துடலாம். ஃபீமேலுக்கு மட்டும் இந்த மாதிரி பிளேஸ் தந்து அதுக்கடுத்து வந்து செட்டப் வந்து வச்சுருக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீட் ஆகட்டும். அந்த ப்ரீடிங் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி வந்து அது எக்ஸை வந்து வச்சுருக்கு, எப்படி வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுது, அது போக வந்து அது எப்படி வந்து அதுக்கடுத்து ஃப்ரைஸ்லாம் வந்து வளர்க்குறது, அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ட் 1 போய்கிட்டே இருக்கும். இது வந்து கிரே ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் இது வந்து பார்ட் 1ங்க. அடுத்த வீடியோஸ் வந்து அடுத்து கப்பீஸாக இருக்கட்டும், எல்லாமே சிம்பிளான மெத்தடில் எப்படி ப்ரீடிங் செட்டப் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். இந்த வீடியோவில் வந்து ப்ரீடிங் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. மேல் ஃபீமேல் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இதுதாங்க. சரி, ஓகே, இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீடிங் வந்து பார்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோ வந்து இந்த கார்ட்ஸில் வந்து அடுத்தடுத்து இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆட் பண்ணுவேன். ப்ளேலிஸ்ட்டும் நம்ம இன்னும் கிரியேட் வந்து பண்ணியிருப்போம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அடுத்த பார்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து போடுவோம். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.